இப்போ இளையராஜா அவர்கள் காப்பிரைட் கேட்டு வழக்கு தொடுக்கும்போது பரவலாக பேசப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் படம் தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்கிட்டார் மியூசிக் போட்டதுக்கு. அப்புறம் எதுக்கு இவர் காப்பிரைட் கேட்குறாருன்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்துலேயும் தயாரிப்பு நிறுவனங்கிட்ட நாங்கள் வாங்கிட்டோம். அதனால் இளையராஜா அவர்கள் செய்கிறாரு கேட்டால் அவர் ஒரு பக்கம் கேட்டால் தனியாக அமேசான் நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த பாடல்கள்லாம் இதே பாடல்கள்லாம் அவர் சேல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமன்றம் முழுமையாக விசாரணை பண்ணி நினச்சிட்டாங்கன்னா இளையராஜாவுக்கு தடை வச்சுட்டாங்க. என்னன்னா, இளையராஜா அவர்கள் கேட்குற ஒரு கோரிக்கை கரெக்ட். என்ன கரெக்டுன்னு கேட்டால், ஒரு பாடலை இசையமைத்த பிறகு அதை ரீரெக்கார்டிங்னு ஒன்று பண்ணும்போது அப்படியே நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கூட இந்த 900 பாடல்களில் இளையராஜாவுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த படங்கள் வரிசையாக நான் அந்த வரிசையை பார்க்கும்போது இந்த 134 படங்களில் பெரும்பான்மையான படங்கள் வைரமுத்து. ஆனால் கொரோனா தான் கடைசியாக சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிபியை நான் தான் கொன்னேன்னு கேட்டேன். எஸ்பிபியை கொன்னதே கேட்டினா முதல் இந்த தடை தான், இளையராஜா போட்ட அந்த தடை தான். இதே சரிகம நிறுவனம் அந்த பாடல்கள் ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதோ சிதைக்கிறாங்க அப்படி கேட்டிருந்தீங்கன்னா கூட சொல்லலாம். அவங்க பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய பாடல் எப்போ இவர் இதுக்கு ஒரு தடை விதிச்சாரோ முடிஞ்சு போயிட்டாங்க. ஒருத்தர் சூசைட் கூட பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த லக்ஷ்மண் அந்த டைமில். காரணம் என்னென்னா, அவங்க லக்ஷ்மண் சுதினா மிகப்பெரிய ஒரு மேடை கச்சேரியில் பிரம்மாண்டமாக நடத்தக்கூடியவங்க. அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலில் இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப ரீசெண்டாக ரொம்ப பரபரப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் இளையராஜா இருக்காருங்களா, அவர் இசையமைத்த 134 படங்களில் இருக்க பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 900 பாடல்களுக்கு இவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே சார். இவர் போட்ட கேஸே இவருக்கு திரும்பியிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக ஒரு பாடல்களுக்கு உரிமை கொண்டாடும் போது இந்த சர்ச்சையான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தோம்மா. இப்போ இளையராஜா அவர்கள் காப்பிரைட் கேட்டு வழக்கு தொடுக்கும்போது பரவலாக பேசப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் படம் தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்கிட்டார் மியூசிக் போட்டதுக்கு. அப்புறம் எதுக்கு இவர் காப்பிரைட் கேட்குறாருன்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரத்துலேயும் பொதுமக்கள் மத்தியிலுமே ஒரு பேச்சு இருந்தது. என்னென்னா, ஏங்க மியூசிக் போட்டார், மியூசிக் போடுறதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டார், அதுக்கப்புறம் எப்படிங்க ஒரு காப்பிரைட் கேட்டு பிரச்சனை பண்ணுறாரு? இப்போ ஏவிஎம் நிறுவனம் இருக்குது, அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க, அதுக்கான சம்பளத்தை இவர் வாங்கிட்டார், மியூசிக் போடுறது சம்பளத்தை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் திருப்பி எதுக்கு அதே ஏபிஎம் நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் கேட்டு வாங்கிக்கிறோம், மறுபடியும் மறுபடியும் ஒரு புதிய படத்தில் அந்த பாட்டை பயன்படுத்துறதுக்கு எந்த நிறுவனம் இருக்கோ அந்த நிறுவனத்துக்கிட்ட வாங்கிக்கிறோம். அல்லது எங்கே காப்பிரைட் கொடுத்துருக்காங்களோ அந்த நிறுவனத்துக்கிட்ட. இப்போ சரிகமா என்ற அந்த நிறுவனம் இருக்குது இல்லையா, அது கிராமப்புற காலத்துலேருந்து இருக்குது, 1901 இருக்குது. சரிங்களா? 125 வருஷம் பாரம்பரியம் மிக்கது தான் இந்த சரிகம நிறுவனம். இப்போ இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் வென்று இருக்கிறாங்க இல்லையா, இளையராஜாவுக்கு எதிராக தீர்ப்பு வாங்கியிருக்காங்க இல்லையா, அவங்க சரிகம நிறுவனம் கிட்டத்தட்ட 1901 கிட்டத்தட்ட 125 வருஷம் பாரம்பரியம் இருக்குது. அப்போது இளையராஜாவுக்கும் காலத்துக்கும் முன்னாடியே 40 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நிறுவனம் இருக்குது. ஸோ எதுக்காக இது நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க, அதாவது கேட்டால் விற்றுட்டீங்க, இல்லை அதுக்கான சம்பளத்தை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னு சொன்னால் திருப்பி அதை கேட்குறது எப்படி நியாயமாக இருக்குன்னு சொல்லி சாதாரண மக்கள், ஒரு காமன் பீப்புள்கிட்டேருந்து ஒரு லேமன் வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. அதை தாண்டி தயாரிப்பாளர் நிறுவனங்களும் பல நிறுவனங்கள் ஏற்கனவே ரைட்ஸ் வாங்கின நிறுவனங்கள், ஒரு மியூசிக்கல் நிறுவனங்கள் இப்போ சரிகம மாதிரி இன்னும் பல நிறுவனங்கள் இருக்குது. அப்போ அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இவர் நேரடியாக பாதிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு முறை வாங்கிடுறாங்க, திருப்பி இவர் யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு முறை இவர் காப்பிரைட்ஸ் கேட்குறாரு. ஆமாம், இவர் இப்போ என்னன்னா, இப்போது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு விஷயத்தில் நான் இளையராஜா பக்கத்தில் நான் நிற்கிறேன், அது என்னன்றதை நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். பிறகுனா நான் இந்த காணொலியும் நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு படத்துக்கு மியூசிக் போடுறீங்க, அந்த மியூசிக்கு போடுறதுக்கான அந்த சம்பளத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டிங்கன்னா, சில நிறுவனங்கள் மியூசிக்கல் நிறுவனங்களுக்கு, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அமேசான் அதுக்கப்புறம் சில அந்த மாதிரி சில நிறுவனங்களுக்கு
நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க இதுக்கு நான் தான் உரிமையாளர், தயாரிப்பாளருக்குலாம் சம்மந்தம் கிடையாது. அந்த படத்தில் பயன்படுத்துறதோடு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு வந்து நான் தான் உரிமையாளர்ன்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போது அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் நினச்சிருந்தால் கூட இந்த வழக்கு தொடுக்க முடியும். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி தயாரிப்பு நிறுவனங்கள், நான் சொல்லக்கூடியது படத்தில் இவருக்கு வந்து மியூசிக் பண்ணி அதுக்கான சம்பளத்தை இவர் கொடுத்தாங்க இல்லையா, எந்த சினிமா நிறுவனம், அந்த நிறுவனம் எதுவும் இந்த இளையராஜாவுக்கு எதிராக கேஸ் போகல. இளையராஜா தான் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, பல நிறுவனங்கள் வந்து ஏன் ஒரே நிறுவனமே இவர் மியூசிக் போட்ட பிறகு திருப்பி அந்த நிறுவனம் அந்த பாடலை பயன்படுத்தினாங்க, வேறு ஒரு படத்தில் பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கும் வந்து காப்பிரைட் கேட்டு தான் போட்டிருந்தார். மேடையில் யாரும் அந்த பாடலை பாடக்கூடாதுன்னு சொல்லி போட்டார். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் வந்து அதில் வந்து சர்ச்சையாச்சு. எஸ்பிபியே வந்து உங்களுக்கு வந்து மன வருத்தப்பட்டார். கங்கை அமரன் வந்து காரி துப்புனார் அண்ணனை பற்றி. ஸோ இதெல்லாம் நடந்தது. இப்போ பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை சம்பளம் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை மறுபடியும் வந்து கேட்டால் இன்னொரு நிறுவனத்துக்கு அமேசான் போன்ற இன்னும் சில மியூசிக்கல் நிறுவனங்களுக்கு விற்கிறீங்க. அந்த நிறுவனங்கள் அல்லாமல் வேறு யாராவது வந்து பயன்படுத்துனாங்கன்னா உடனே நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறீங்க. அப்படி தான் இந்த சரிகம நிறுவனத்துக்கிட்ட இவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. சரிகம நிறுவனன்றது நான் சொல்கிறது 1901 இன்றைய வரைக்கும் நிறுவனம் இருக்குது. அது கல்கட்டாவில் தான் அதுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸு கல்கட்டா தான். ஸோ பழைய கிராமபோன் தட்டு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்து வந்து இருக்கிறாங்க. அதனால தான் இவருக்கு சரியாக ஆப்படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டெல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவர் வழக்கு தொடுக்கிறார். என்ன வழக்கு தொடுக்கிறாருன்னா, இவர் தான் போகிறாரு. யார்? அதான் இளையராஜா தான். அவர் அவரே செதுக்கி அந்த ஆப்பில் அவரே ஏறி உட்கார்றாரு. இவர் தான் வழக்கு தொடுக்கிறார். என்னென்னா, இந்த நிறுவனம் சரிகம நிறுவனம் வந்து என்னுடைய பாடல்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு 134 படங்கள், நீங்கள் சொன்ன 900 படங்கள் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து போய் என்ன செய்ய காப்பிரைட் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறார். ஆனால் நீதிமன்றத்தில் அவங்க எடுத்து வைத்த வாதங்கள் பார்க்கும்போது சிலர் இந்த மாதிரி இவர் வந்து இளையராஜா அவர்கள் வந்து இந்த சில நிறுவனங்கள்லாம் இவர் வந்து விற்றுருக்கிறாரு. நாங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட இருந்து, நான் சொல்கிறது பட தயாரிப்பு நிறுவனங்கள், ப்ரொடியூசர் நம்ம எந்த சினிமா கம்பெனியோ அந்த சினிமா கம்பெனியிலேருந்து நாங்கள் வந்து அதை நாங்கள் வந்து முறையாக நாங்கள் வந்து பெற்று வந்து விலை கொடுத்து நாங்கள் வாங்கி தான் அதை பயன்படுத்துகிறோம். இவர் காப்பிரைட் கேட்கறதுக்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை தாண்டி இவர் என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இளையராஜாக்கு மைனஸ் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். அது வந்து உள்ள சட்டப்பூர்வமாக நான் உள்ளே ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போக முடியல. ஆனால் ஒரு நிறுவனம் வந்து தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து இன்னொரு நிறுவனம் வந்து அதை வாங்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து அதில் காப்பிரைட் கூட நீங்கள் ஒரு கேட்க உரிமை இருக்கான்னு தெரியல, நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏற்கனவே ஒரு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு இவர் அமேசான் போன்ற கம்பெனிகளுக்கெல்லாம் இவர் வந்து என்ன செஞ்சுருக்காருன்னா மறுபடியும் சேல் பண்ணியிருக்கிறாரு. அதை அவங்க வந்து ஆதாரமாக எடுத்து வச்சுருக்காங்க. தயாரிப்பு நிறுவனங்கிட்ட வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அதனால் இளையராஜா அவர்கள்லாம் செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு பக்கம் வந்து கேட்டால் தனியாக அமேசான் நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த பாடல்கள்லாம் இதே பாடல்கள்லாம் அவர் வந்து சேல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றம் முழுமையாக விசாரணை பண்ணி நினச்சிட்டாங்கன்னா இளையராஜாவுக்கு தடை வச்சுட்டாங்க. இப்போ சரிகம நிறுவனம் வந்து போகலை. சரிகம நிறுவனம் வந்து எதிர்த்து போகிறது வந்து இளையராஜா தான் கோர்ட்டுக்கு போகிறாரு. எனது பாடல்களை வந்து இவங்க வந்து உரிமை கோரக்கூடாது, அதை சேல் பண்ணவோ இல்லை மறுபடியும் பயன்படுத்தவோ கூடாது அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த நிறுவனம் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும்போது போதுமான ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறாங்க. நாங்கள் முறையாக தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். யார்கிட்ட வாங்கியிருக்கோம்னா இந்த சினிமா நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறோம். அதுதான் இப்போ அதில் என்னென்னமா அதுதான் இங்கே தான் சொல்ல வந்தேன் உங்கள்கிட்ட. என்னென்னா, இளையராஜா அவர்கள் கேட்குற ஒரு கோரிக்கை வந்து கரெக்ட். என்ன கரெக்டுன்னு கேட்டால், ஒரு பாடலை இசையமைத்த பிறகு அதை ரீரெக்கார்டிங்னு ஒன்று பண்ணும்போது அப்படியே நீங்கள் பயன்படுத்துனீங்கனால் கூட அந்த கொஞ்சம் சிதைய வாய்ப்பு இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் சொல்லிடுவீங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு பாடல் மியூசிக் போடுறாரு. ஆனால் அதே பாடலை நீங்கள் என்ன செய்ய கேட்டால் வேறு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளப்பூர்வமாக நமக்கே கூட இந்த ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கசப்பாயிடும். இப்போ வந்து செந்தாழம் பூவேன்றது வந்து ஒரு மலை சரிவில் வந்து சாலையில் வந்து அந்த உங்களுக்கு தெரியல செந்தாழம் பூவேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாடல் என்னன்னு கேட்டால் வந்து முள்ளுமலர் படத்தில் வந்து சரத்பாபு பாடுற மாதிரி ஒரு மலையை சுற்றி ஜீப்பில் போகிற அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே வந்து வேறு ஒரு இடத்துல சுச்சுவேஷனில் அந்த பாடல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மேடையில் பாடுறது வேறு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். நீங்கள் மேடை கச்சேரியில் கூட கேட்டுடலாம் ஒரு பாடலை. ஆனால் அது வேறு ஒரு சுச்சுவேஷனில் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சுச்சுவேஷன் நல்லா இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? இப்போ அன்னக்கிளி பாடலை கொண்டு வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு பாடலில் கொண்டு வந்து ரீரெக்கார்டிங் பண்ணி போட்டால் நல்லா இருக்குமா? அந்த சுச்சுவேஷனுக்கு அது நல்லாயிருக்கு. அது ஒன்று.
அது ஒரு வகையான சிதைவு. இன்னொன்று இருக்குன்னா ரீரெக்கார்டிங்கே பண்ணி அந்த பாடலை கொஞ்சம் ஸ்பீடாக்கிறது, இல்லை வேறு வாய்ஸை கொடுத்து பாட வைக்கிறது, வேகப்படுத்துறது, இல்லை கொஞ்சம் வரிகளை மாற்றுறது, இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெலோடியாக இருக்கும் அதை டப்பாங்குத்தா மாற்றுறது. அதுதான் அந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்பு ஏற்படும். ஏன்னு கேட்டால் அந்த பாடலை வந்து ஜீவனோடு உருவாக்குனது இளையராஜா அவர்கள். அந்த வகையில் நான் இளையராஜா பக்கத்தில் நிற்பேன். அதுக்கு இவர் வந்து நான் கேட்கலான்னு கேட்டிங்கன்னா, எனது பாடல்கள் எதையும் வந்து நான் கொடுத்த மாதிரியே தான் பயன்படுத்தணும், இதை எதுவும் சிதைக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு வேண்டுகோள் கொடுக்குறதுன்றது வேறு. பட் கமர்ஷியல் ரைட்ஸுன்றது வேறு. இது வந்து எனக்கு உளவியலாக எனக்கு வந்து ஒரு மனக்கஷ்டத்தை ஏற்படுத்துது. இது வந்து என்னுடைய ஆடியன்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உளவியலாக கஷ்டத்தை ஏற்படுத்துது. நான் வந்து ஒரு தரமான பாடல் கொடுக்கும்போது அந்த தரத்தை குறைப்பது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட நீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்ணும். இந்த கோரிக்கை நியாயமானது தானே? இந்த கோரிக்கையில் வந்து வியாபார நோக்கம் எதுவும் இல்லையே, நியாயமாக தானே பண்ணியிருக்கிறாரு. மேடை கச்சேரியில் வந்து அந்த பாடலில் வந்து அப்படியே வரும்னு சொல்ல முடியாதுமா, அதை கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு தட்டணும். நான் இல்லைன்னு சொல்ல, அதே இப்போ எஸ்பிபி பாடுற மாதிரியே பாட முடியுமா? பாட முடியாது. ஆனால் சில நேரங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து கர்ணன் படத்தில் ஒரு பாடல் தம்பி பாடினார் ஒருத்தர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மேடையில் பாடினார். இன்னும் கூட அந்த பாட்டு இருக்குது, அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது. அது நிஜ பாடலை விட வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருந்துக்கிட்டோம்னா அந்தளவுக்கு தத்ரூபமாக பாடினார். இன்றைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த சூப்பர் சிங்கர்லாம் வந்து சூப்பராக பாடக்கூடிய நபர்லாம் இருக்கிறாங்க. சில நேரங்களில் மேடையில் சிதைக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும். அந்த பாடலை அப்படியே கொடுக்க முடியாது. அப்படியே எஸ்பிபி மாதிரி எல்லோரும் ஆகிட முடியுமா? இளையராஜா மாதிரி எல்லோரும் வந்து அப்படியே வந்துட முடியுமா? அப்போது கொஞ்சம் அந்த பாடல் சிதைவுகள் இருக்கலாம். அதை வந்து கூட ஓரளவுக்கு ஜீரணிக்க முடியும். ஆனால் முழுக்க ஒரு பாட்டல் வந்து ஒரு ஜீவனுள்ள பாடலை கொண்டு வந்து அப்படியே சிதைக்கிறது, டப்பாங்குத்தா மாற்றுறது, அந்த மாதிரி பண்ணும்போது அப்போது நீங்கள் வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சு நீதிமன்றத்துக்கு போனாலும் கூட நீதிமன்றம் கன்சிடர் பண்ணலாம். மேபி என்னென்னு கேட்டால், எங்கள் பாடலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்குனர், அவர் என்ன தான் அவர் விற்பனை பண்ணியிருந்தாலும் அவருடைய கோரிக்கை வந்து நியாயமானது தான். நீங்கள் எதுக்கு அந்த பாடலை வந்து நீங்கள் சிதைக்கிறீங்க? என்ன தான் தயாரிப்பு நிறுவனம் கொடுத்துட்டால் கூட, நீங்கள் ரைட்ஸ் வாங்கியிருந்தால் கூட அந்த பாடலை எப்படி நீங்கள் வந்து அந்த சிதைப்பீங்க? கிட்டத்தட்ட உருவ கேலி மாதிரி தான் அது பண்ணுற மாதிரி தான். கிட்டத்தட்ட பாடி ஷேமிங் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு பாடலை வந்து நீங்கள் வந்து கொச்சைப்படுத்துறது அப்படின்னு அது நியாயமாக எடுத்துக்கும். ஆனால் இளையராஜா கிடையாது எல்லாமே கமர்ஷியல் ரைட்ஸ், வியாபார ரீதியான ரைட்ஸ். அப்போது அது ஒரு காமன் லேமேனுக்கு ஒரு கேள்வி வருது, என்னென்னு கேட்டால், நீ மியூசிக் போட்ட சம்பளம் வாங்கிட்டேன், அப்போ நீ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பாடல் வந்து வரிகள் எழுதுனவங்க, லிரிக்ஸ் வரிகள் எழுதுனவங்க அவங்களும் கேட்கலாம்ல. பாட்டு மியூசிக் அவர் போட்டாருங்க, ஆனால் வரி நான் தாங்க எழுதி கொடுத்தேன், கேட்க முடியல. 2 பேருக்கு ஒரு பாடலுக்கு 2 பேர் உரிமைமா, ஒருத்தர் மியூசிக் டைரக்டர், இன்னொருத்தர் வரிகள் எழுதுகிறவர். சரிங்களா? 2 பேருக்கும் தானே உரிமை இருக்குது. பொன்மாலை பொழுது அந்த பாடல் வரிகள் எழுதினவர் வந்து உரிமை கொண்டாட முடியும் தானே? அது யாரும் சொன்னால் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். பல பாடல்கள் இளையராஜா ஒரு விஷயத்தை நம்ம மறுக்க முடியாது, பேசி தான் ஆகணும். இந்த 900 பாடல்களில் இளையராஜாவுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அந்த அளவுக்கு, ஏன்னா அந்த படங்கள் வரிசையாக நான் அந்த வரிசையை பார்க்கும்போது இந்த 134 படங்களில் பெரும்பான்மையான படங்கள் வந்து வைரமுத்து வரிகள். அப்போ புறந்தள்ளிட முடியுமா? வைரமுத்து வந்து இங்கே யாரும் ஸ்கேல் வச்சுலாம் அளக்க முடியாது. இவர் நல்லவர் கெட்டவர் அப்படிலாம் கிடையாது, இங்கே வல்லவர்ன்றது தான் முக்கியம். அவரும் வந்து ஒரு லெஜெண்ட் இல்லை வைரமுத்துவும். பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போராத காலம் எங்களுக்கு கெட்ட நேரம் ஆயிடுச்சு. இதே இளையராஜா வைரமுத்து காம்போவில் இன்னும் பல பாடல்கள் வந்திருக்கும், சூப்பர் ஹிட் பாடல்கள் வந்திருக்கும். அது நமக்கு நஷ்டம், அவங்க சண்டையால் நஷ்டம் நமக்கு தான். அதை தாண்டி அதுதான் வந்து எஸ்பிபி ஒரு முறை சொன்னார்மா, என்னென்னா இளையராஜா காலம் வந்து எனக்கு வந்து பொற்காலம்னு சொன்னார். ஒரு மேடையில் சொன்னார், இளையராஜாவுடைய இசை காலம் வந்து எனக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னார். அந்த மனுஷன் ரொம்ப 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 நல்ல மனுஷன். யார்? எஸ்பிபி. அவருடைய மனசையே கஷ்டம், அவருடைய ஆத்மா தான் இவர் ஆட்டி வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எது இந்த இளையராஜா இந்த ஆப்பில் ஏறி உட்காந்தது உள்ளபடியே நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு மனசளவு நொந்தார். பல சினிமா வட்டாரத்தில் இருக்க பல நண்பர்கள்கிட்ட இன்றைக்கி பேசுகிறாங்க. என்னன்னு கேட்டால், அவருடைய மரணமே முதல் அவரை வந்து சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த கர்ணன் படத்தில் அர்ஜுனன் வந்து நான் தான் வந்து கொண்டுட்டேன் சொல்லி கதறி அழும்போது அப்போ கிருஷ்ணர் சொல்லுவாராம். நீங்கள் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க.
ஏற்கனவே அவனை ஒரு 5 பேர் கொன்னாச்சு, அந்த 5 பேர் யாருன்றதை காட்டுவாங்க. ஆனால் கொரோனா தான் கடைசியாக வந்து சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிபியை நான் தான் கொன்னேன்னு கேட்டேன். எஸ்பிபியை கொன்னதே வந்து கேட்டினா முதல் இந்த தடை தான், இளையராஜா போட்ட அந்த தடை தான். மனதளவில் ரொம்ப நொந்து போயிட்டாராம். ஏன்னா அப்படியான பாடல்கள் இப்போ நீங்கள் எடுத்துங்களேன், இந்த 134 900 பாடலில் நீங்கள் யார் பாடல் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எழுதுனது வைரமுத்துவாக இருக்கும், பெரும்பான்மை பாடல்கள் வந்து எஸ்பிபியாக இருக்கும். இப்போ சொல்லுங்கள், இப்போ எஸ்பிபி ஆவி வேலை செய்தா இல்லையா, ஆத்மா வேலை செய்தா இல்லையா சொல்லுங்கள். மேல்முறையீட்டில் தீர்ப்பு எப்படி வேணால் மாறலாம், அதெல்லாம் வேணாம். இந்த தீர்ப்பு வரைக்கும் பேசுவோம். இளையராஜாக்கு இது ஆத்மாவில் ஏறி அவரே உட்கார்ந்தார். அப்போ இதுக்கு பின்னாடி வந்து எஸ்பிபியோட ஆத்மா இருக்கலாம், இன்னும் பலருடைய எப்பவுமே இது ஒரு பாடல் நீங்கள் என்ன தான் நீங்கள் செஞ்சால் கூடமா ஒரு கூட்டு முயற்சி தானே. நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நான் தான் உருவாக்கினேன் எல்லாம் சொன்னாலும் கூட, நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக அவங்க கொண்டு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் தானே கொண்டு வந்து கையில் நீட்டுறாங்க. அந்த ஸ்டாஃப் நர்ஸ் கையில் என்னெல்லாம் இருக்கும் தெரியுங்களா? அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தைய வந்து அவங்க தான் வந்து வாஷ் பண்ணுறாங்க, அவங்க தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போது என்ன இருந்தாலும் நீங்கள் எவ்வளோனா நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருடைய முயற்சியும் இருக்குல்ல இதில். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கணவன் மனைவி பிள்ளையை பெற்றுட்டால் கூட மருத்துவருடைய மிகப்பெரிய பணி அங்கே இருக்குது. வார்ட்பாயுடைய வேலை இருக்குது, ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போகிற வார்ட்பாயுடைய வேலை இருக்குது. அப்போது வந்து ஸ்டாஃப் நர்ஸோட இருக்கும். குழந்தைய பெற்றுக்கிறதுக்கே இப்படி இருக்குல்ல, அப்படி இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கணவன் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி அது வேறு. இந்த உரிமைன்றது எப்படி இருக்குன்னா கமர்ஷியலாக இருக்கிறேன். இது வந்து என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜாவுக்கு பின்னடைவானது காரணமே கமர்ஷியலாக வந்து ஒரு ரைட்ஸ் கேட்டது தான். பாடல்களை சிதைக்காமல் இருக்கணும்னு ஒரு வேண்டுகோளாக கொடுத்தீங்கன்னா அது கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அதை தாண்டி இன்னொன்று கேட்டால் நல்ல ஒரு இருக்குது. இன்னொன்று இருக்குன்னா ஒரு முறை விட்டுறதை வந்து உண்மையிலே உங்ககிட்ட பணமாக இல்லை, இளையராஜா கிட்ட பணமாக இல்லை, அந்த பணம் இவ்வளோ பணம் வச்சுருந்து கூட பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பாற்ற முடியாமல் தானே போயிடுச்சு பவதாரணியை நான் சொல்கிறேன். ஸோ பணமும் இருக்கு. இப்போ மீண்டும் வந்து இப்போ நம்ம இவர் வந்து பாடலை சிதைக்கூட சொன்னா அவருக்கு வந்து கமர்ஷியல் நோக்கம் கிடையாதுங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ தெரியுது இவர் அமேசானுக்கு விற்றுருக்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல நிறுவனங்களுக்கு வந்து இன்னும் தெரிஞ்சது ஒரு 3 நிறுவனம், தெரியாத இன்னும் எத்தனை நிறுவனங்களுக்கு இவர் சேல் பண்ணியிருப்பார். அப்போ இவர் இதை தான் பண்ணிகிட்ருக்கிறாரு. இவர் என்ன செய்கிறாரு கேட்டிங்கன்னா, அடுத்த படங்களுக்கு மியூசிக் போடுறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லாத போது இவர் என்ன செய்யறதுன்னா இந்த பழைய படங்கள்லாம் எடுத்து இன்னும் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியும். இப்போ விக்ரம் படத்துக்கு அந்த விக்ரம்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த விக்ரம் 2 படத்துக்கு கமல் நடிச்ச படத்தில் விக்ரம் 2 படத்தில் அந்த விக்ரம்னு ஒரு இல்லை, அந்த ஒரு பாடலுக்கே வந்து சொல்கிறாங்க 70 லட்ச ரூபா வாங்கினதா சொல்கிறாங்க. அது நமக்கு சரியாக முழுமையாக வந்து தகவல் வரல. ஆனால் 70 லட்ச ரூபா வந்து கமல்கிட்ட வந்து வாங்கினதா சொல்கிறாங்க. கமல் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. ஒரு 300 கோடி ரூபாய்க்கு லாபம் வந்த உடனே 300 கோடி லாபம் வந்துடுச்சா ரேட்டு. அப்போ அந்த படத்தில் என் பாடல் வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அது என்ன கணக்கோ தெரியல, 70 லட்ச ரூபா வாங்கினதா ஒரு தகவல் இருக்குது. இன்னும் பல அப்போ ஒரு பக்கம் அமேசானுக்கும் கொடுத்துருவீங்க, இன்னும் சில நிறுவனங்களுக்கு கொடுத்துருவீங்க, இன்னொரு பக்கம் வந்து அந்த பாடலை யார் பயன்படுத்தணும் அவங்ககிட்டயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்குவீங்க. இப்படி ஆகிடுது இல்லை. அப்போ உங்களுக்கு நோக்கம் அது கிடையாது. பாடலை சிதைக்கிறாங்க, வந்து உதைக்கிறாங்க, நசுக்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பணம் கொடுத்தா நீங்கள் வந்து அதே நிறுவனங்கள்கிட்ட கூட நீங்கள் அந்த பாடல் நீங்கள் எடுத்துங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி தானே ஆகிடுது. இந்த விஷயத்தில் நீங்கள் தேவா சொன்னது நீங்கள் எடுத்துங்க. தேவா சொல்கிறான் வந்து பணமே வேணான்னு வரான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு வரான், நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்கிறான். காசே வாங்கினது இல்லையா, பயன்படுத்திங்கன்னு சொல்கிறான். இது எப்படிப்பட்ட ஒரு மனசு இல்லையா? ஸோ அதனால் யாரையும் தூக்கணும் இறக்கணுன்றது நமக்கு நோக்கம் கிடையாது. உண்மைகளை பேசணும் ஆகணும். சார் இது ஒரு பக்கம் இருக்க, இந்த தடையை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுவாரா இளையராஜா? மேல்முறையீடு பண்ணலாமா? அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விசாரணைக்கெல்லாம் எடுத்து இதே தீர்ப்பு கூட வரலாம், இதே தீர்ப்பு கூட வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீர்ப்பு நிற்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லா மனிதர்கிட்ட இருக்கிற ஒரு பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்வி என்னன்னு கேட்டேன், இது என்னங்க இது, அவர் ஏற்கனவே வந்து பட தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்கிறாரு சரிங்களா, இன்றைக்கி மீண்டும் வந்து அந்த படத்தை வந்து அந்த பாடலை வந்து உரிமை கோரது எப்படி சரியாக இருக்கும், இல்லை அதை வந்து ரீசேல் பண்ணுறது எப்படி இருக்கும், மறுபடியும் விற்கிறது எப்படி இருக்கும்? இல்லை கண்டிப்பாக நிச்சயமாக அவருக்கு எதிராக தான் வந்து என்ன தான் நீங்கள் வந்து இதில் பல கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள்லாம் விடையாத்தான் இந்த தீர்ப்பே வந்திருக்கு. ரெண்டாவது இந்த இது கூட இந்த தீர்ப்பு கூட பார்த்தீங்கன்னா இவர் கொண்டு போன வழக்கு, இவர் தான் வந்து கொண்டு போயிருக்காரு. அப்போ இவருக்கு எதிராக தீர்ப்பு வந்து கேட்டால் இவர் அப்பீல் பண்ணுறதுக்கான வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அப்பீலும் கூட பண்ணலாம். ஆனாலும் அப்பீலில் கூட வந்து இந்த தீர்ப்பு மாறுமான்றது எனக்கு சந்தேகம் தான். நம்ம நீதிமன்ற தீர்ப்பில் நம்ம தலையிட முடியாது, அதுக்கு நமக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. ஆனாலும் கூட ஒரு சாதாரண மனிதர்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது இளையராஜா கொஞ்சம் அதீதமாக போகிறாரு
நான் இளையராஜா பக்கத்தில் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்பேன். அவர் வந்து பாடல்களை சிதைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுத்துட்டாருன்னா அது ரொம்ப நியாயமானதாக இருக்கும். எல்லாரும் இளையராஜா பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. ஆமாங்க, இளையராஜா வந்து அருமையாக மியூசிக் பண்ணுறாங்க, அதை வந்து பாட்டை வந்து நாசப்படுத்துகிறானுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இளையராஜா அப்படி கேட்கல, கமர்ஷியலாக தானே கேட்குறாரு. அதே கமர்ஷியல் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா பாட்டை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ரூபாயை கொடுங்க, நீங்கள் என்ன வேணால் பயன்படுத்திங்கன்றது அப்படி தானே ஆகிடுது. அப்படி தானே இது விலை அதிகபட்சம். நான் அது இளையராஜாக்கு எதிராக பேசணும்னு கிடையாது, நம்ம வந்து ஒரு 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 காமன் மேனாகவே இருந்து பேசுகிறோம். அதுதான் இளையராஜாவுடைய வந்து அந்த அந்த வேண்டுகோள் இருக்கு இல்லையா, அந்த ரெக்குயர்மெண்ட்ன்றது வந்து அவருக்கு என்ன வந்து நீதிமன்றம் எதுக்கு என்ன தேவைக்காக போகிறாருன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் அது கலங்கப்படுது. இதே தேவை வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக இவர் போகாமல் என் பாடல்களை சிதைக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கூடாது. தயாரிப்பு நிறுவனங்களே கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய பாடலை வந்து சிதைக்கூடாது, நான் என்ன வடிவத்தில் கொடுத்துருக்கணும் அப்படியே தான் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உயிருள்ள வரை உஷா இதே கேஸ் தான். இந்த வயசாகிட்டா இவங்கெல்லாம் மென்டல் ஆகிடுறாங்களான்னு தெரில. இந்த டிஆர் பண்ண வேலை உயிருள்ள வரை உஷாவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெடி பண்ண பாடல் தான் அருமையான பாடல்கள். அந்த படத்தில் எல்லா பாட்டும் சூப்பரான பாடல். அதை நான் ரீரெக்கார்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பாடலை ஒரு நாள் கூட ஓடலை. அந்த படம் பாடலுக்காக ஓடி இருக்குமா? எது உயிருள்ள வரை உஷா பாடலுக்காக ஓடி இருக்கும், ஒரு வாரம் ஓடி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சகிக்கலையாம். அந்த பாடல் காட்சி வரும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நண்பர் சொல்கிறார், சார் தப்பி தவறி போயிட போகிறீங்க சார், அந்த பாடல்லாம் இந்த ஆள் நாசமாக்கிட்டான் சார் இப்படியே சொல்கிறார். போயிட போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே பார்க்குறதுக்கு இருந்தேன், நானும் பார்க்குறதுக்கு இருந்தேன். ஏன்னா அந்த நினைவுகள் மலரும் நினைவுகள்லாம் ஒருமையானு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா மலராத நினைவுகள் மாதிரி ஆயிரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதே விட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னு கேட்டால் அந்த வயசாகிட்ட பிறகு சும்மா நான் என்ன சொல்கிறேன், இப்போது இதே சரிகம நிறுவனம் வந்து அந்த பாடல் வந்து ரீமிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதோ சிதைக்கிறாங்க அப்படி கேட்டிருந்தீங்கன்னா கூட சொல்லலாம். நீங்கள் கேட்குறது கமர்ஷியலாக கேட்குறீங்க. ஒரு தடவை தான் சார் ஒரு பொருளை விற்க முடியும். ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் வந்து அதே பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது காப்பி ரைட்டுன்னு கொடுத்த பிறகு முழுமையாக அந்த டிராயிங்கே கொடுத்துறீங்கன்னு வச்சுங்க. ஒரு பொருளை வந்து உருவாக்குறீங்க, டிசைன் பண்ணுறீங்க, அந்த டிராயிங் உட்பட நீங்கள் பண்ணிவிட்டு அந்த இதை நீங்கள் எத்தனை வேணாலும் காப்பி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பிரதி போட்டுக்கலாம், அல்லது வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், அல்லது வந்து உருவாக்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிறகு திரும்பி மறுபடியும் அதே நான் வந்து இன்னொரு காப்பி என் கையில் வச்சுருந்துட்டு அதை மறுபடியும் நான் இன்னொரு நிறுவனத்துக்கு கொடுக்க முடியாதுல்ல, அது சீட்டிங் ஆகிடுதுல்ல. என்னை கேட்டால் வந்து இளையராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய தடை என்னன்னு கேட்டால் இந்த பாடல்கள் நீங்களே ஒரு உரிமை பண்ணுறேன். இனி இளையராஜாவே வந்து அந்த 134 படங்களுக்கான அந்த 900 பாடல்களை வந்து இளையராஜாவே மேடையில் இனிமேல் பாட முடியாது. ஆமாம், அப்படி தானே இப்போ நாளைக்கு ரசிகர்கள் தான் அதுக்கு யாரும் பண்ண முடியும். அவரே ஆப்புல ஸ்டேஜுக்கு அவரே ஏறி உட்காந்தா என்ன செய்ய முடியும்? ரசிகர்களுக்கு இப்போ கொண்டாடுவாங்க என்ன கேட்டால். ஏன்னா இவர் அந்த மாதிரி தடை விதிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து யாராவது தன்னுடைய படைப்பு வந்து எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பாங்கம்மா. உலகம் முழுது அந்த ப்ராட் மைண்டடோடு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தன்னுடைய இசையை எல்லாரும் கேட்கணும், கொண்டாடணும், காலம் முழுதும் இருக்கணும். நீங்கள் பண்ணுறதோட விளைவு என்னன்னு கேட்டால் கமர்ஷியலாக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நாளைக்கு அது அப்படியே காப்பிரைட் அப்படியே யாருக்கு போகும்? பிள்ளைகளுக்கு போகும். ஸோ அப்போ என்ன கேட்டால் உங்கள் பாடல்களை கேட்குற அந்த சந்தர்ப்பங்கள் குறைஞ்சிடும். அதை இளையராஜா முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தடை விதிக்கிறீங்களோ அப்போ என்னன்னு கேட்டால் குறிப்பிட்ட நிறுவனங்கள்கிட்ட மட்டுமே நம்ம அந்த பாடலை கேட்குற மாதிரி ஆயிரும். உலகம் முழுதும் யார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ லக்ஷ்மண் சுதி இருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய பாடல்கள் எப்போ இவர் வந்து இதுக்கு ஒரு தடை விதிச்சாரோ நொடிஞ்சு போயிட்டாங்க. ஒருத்தர் சூசைட் கூட பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த லக்ஷ்மண் அந்த டைமில். காரணம் என்னென்னா அவங்க லக்ஷ்மண் சுதினா மிகப்பெரிய ஒரு மேடை கச்சேரியில் வந்து பிரம்மாண்டமாக நடத்தக்கூடியவங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் அவங்க ஆஃபீஸ் இருந்துச்சு, அசோக் நகரில். அந்த இது போட்ட உடனே அவங்களுக்கு வந்து மேடையில் பாட முடியாத ஆகிடுச்சு சூழ்நிலை. கச்சேரிகள் புக்காகவும் போயிடுச்சு. ஏன்னா முழுக்க இளையராஜா அவர்களே நம்பியே அந்த ட்ரூப்ஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட ஒரு 150-200 பேர் மியூசிஷியன் மட்டுமே இருந்தாங்க. அப்போ அவங்களாம் சாப்பாடு. இப்போ இந்த இளையராஜாவுடைய பாடல்கள் மூலமாக எத்தனை பேர் இன்னும் வந்து ஒரு ஜீவன் தானம்மா. இப்போ ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் உருவாக்குறாங்க. இப்போ இளையராஜா வந்து காப்பிரைட் கட்டுறாருன்னா அது பாடலை வந்து நாங்கள் போட முடியாதுங்க, ப்ராட்காஸ்ட் பண்ண முடியாதுங்க, ஏன்னா இளையராஜா காப்பிரைட் வந்து. அப்போ உங்களுக்கு தடையாயிடுதுல்ல. இரவு நேரங்களில் இளையராஜாவுடைய பாடல்களை வந்து அதுவும் காரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங்கில் இருக்கும்போதோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மிட் நைட்லலாம் பண்ணும்போது, நான்லாம் ஊருக்கு போகும்போது மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளையராஜா சாங் கேட்டுன்னு வந்து அந்த ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அப்படி இருக்கும் தெரியுமா, அது வேறு லெவலில் இருக்கும். அது ஒரு பனிச்சாரலில் ஒரு மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிட் நைட்டில் வந்து காரை ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அந்த பாடலை போட்டோம்னா வேறு லெவல். அது
இளையராஜா மீது நான் சொல்கிறேம்மா, இப்போ நீங்கள் ராக தேவன்றீங்க, இசை கடவுள்ன்றீங்க, கடவுள் எங்கேயாவது நமக்கு காப்பி ரைட் கேட்குமாம்மா? நான் கேட்குறேன், தப்பு. இதே இளையராஜா வந்து பாடல்களை சிதைக்கணும்னு சொன்னால் செருப்பால் அடிப்பாங்க யாராக இருந்தாலும். இளையராஜா பாடல் ஏன்டா நாசம் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பாட்டு தெரியுமா அது, அதை போய் நாசம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு யார் அதை பண்ணுறானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புறக்கணிச்சிருவாங்க. என்ன சொல்ல போனால் கேட்க மாட்டாங்க, படத்தை பார்க்க கூட மாட்டாங்க. ஏங்க இளையராஜா பாட்டை நாசம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், உயிரில் வர ஷோவை பார்க்கவே இல்லை. இப்போ கூவி கூவி வந்து பேசினார் யார், டி ராஜேந்திர. ஆனால் படம் வந்து போய் பார்த்தாங்களா? ஏன் மெயின் என்னன்னு கேட்டால் பாடல்களை நாசம் பண்ணிட்டாரு. அதனால் அந்த படத்தையே பார்க்கல. இளையராஜா பாடலை நாசமாக்குனா எந்த புது படமாக இருந்தாலும் அந்த படமே ஹிட் ஆகாமல் போயிடும், படம் காலி ஆயிரும். உண்மையாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தினா கூட ஓகே. ஆனால் சில தப்பு நடந்தது, இந்த குட் பேட் அக்லிலாம் சில தவறுகள் நடந்துச்சு. அந்த பாடலை சிதைக்கிற அந்த வேலைகள்லாம் நடக்குது. அது பண்ண ஒரிஜினலாக அப்படியே அந்த பாடலை பயன்படுத்தணும்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட சொல்லலாம். இளையராஜா வந்து ஒரு உயிர் கூட எழுதி வச்சிடலாம், என் பாடலை யாரும் சிதைக்காதீர்கள், ஜீவனுள்ள பாடலை அப்படியே பயன்படுத்தி கொள்ளுங்கள், அப்படி கூட சொல்லலாம். சரிங்களா? ஆனால் கமர்ஷியலாக நீங்கள் ரைட்ஸ் கேட்குறதுன்றது அதுக்கு தான் இப்போ ஆப்பு விழுந்திருக்கு, அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் தெளிவாக புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக சார் நமக்கு அப்டேட் பண்ணுவார். நன்றி, வணக்கம். நன்றிம்மா.